ஏன்னா குழந்தை அம்மா கிட்ட வளராமல் நம்ம வளர்க்குறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது சட்டத்தில். அம்மா கேரக்டர் தப்பாக இருக்காங்க, அம்மா வேற ஒருத்தரோட அஃபேரில் இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து குழந்தை வளர்க்க தகுதி இல்லாமல் இருக்குது. இது நேர்களுக்கு சொல்கிறேன். குழந்தை வளர்க்குறவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சவுண்ட் இல்லைன்னா அந்த குழந்தை அப்பா கிட்ட வளரலாம். சட்டத்தில் இடம் இருக்குது. அது தெரியாமல் தான் குழந்தைக்கு அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ ஈக்குவல் ஷேர் அப்பாவுக்கு இருக்குது. அது தெரியாமல் இல்லை, புரியாமல் பண்ணுறது தானே. ஓட்டுக்கு வந்திருந்தாலே குழந்தைய தானே வச்சுருந்துருக்கலாமா? ஒன்று நீ தான் ஃபினான்ஷியலாக ரெபேக்காட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, நீ தான் பணம் வச்சுருக்கேன்னு சொல்கிற, கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்வாங்கன்னா அம்மாட்ட தான் குழந்தைய கொடுப்பாங்க. பட் மதர் ஸ்டேஷன் இஸ் நாட் டிசைடிங் அத்தாரிட்டி, கோர்ட்டு தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஃபேமிலி இஷ்யூ பொறுத்து கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே. கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாலே இது சார்ட் அவுட் ஆகிருக்குங்க. ஒரு லாயரை பார்த்து கேஸ் எடுத்து கோர்ட்டுக்கு போயிருந்தாலே இது ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். கோர்ட்டில் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்கான், யார் அந்த ரெபேக்காக வாங்கியிருக்கான், குழந்தை என்கிட்ட இருக்கணும், ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் என்கிட்ட இருக்கணும் குழந்தை ஆர்டர் வாங்கிட்டு இருக்கலாம். இல்லை இவன் ஒருத்தர் இந்த சதீஷ் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்கலாம், ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் குழந்தைய நான் வளர்க்குறேன், நான் தான் இவ்வளோ ஐடி கட்டுறேன், இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி வாங்கியிருந்துருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்டானுங்க.